அதாவது பிறருடைய நேரத்தை திருடுபவர்கள் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. பிறருடைய நேரத்தை திருடுபவர்கள் எப்படின்னா, எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆனால் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு 24 மணி நேரம் டெய்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தானே? அப்போ அந்த வாழ்க்கையில் அந்த 24 மணி நேரத்தை நாம் நமக்காக அவங்கவுங்களுக்காக செலவிடணும். பிறருக்கு உதவி செய்யலாம். பிறருக்கு உதவி செய்வதற்காக நம்ம ஓரிரு நிமிடங்களே செலவழிக்கலாம். 5 நிமிஷம் 10 நிமிஷம். அதுக்கு மேலெல்லாம் பிறருக்காக நீங்கள் செலவு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் நேரத்தை பிறருக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செலவிடலாம். அது உதவி. உதவின்னா என்னென்னா, ஒரு 5 நிமிஷம் செய்யக்கூடியது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யணும். அதுதான் உதவி. அதுவே ஒருத்தருக்காக நீங்கள் தினமும் அரை மணி நேரம் உழைக்கிறீங்க, உங்கள் நேரத்தை செலவழித்து அவருக்கு உதவி செய்கிறீங்க, தினமும் அடிக்கடி அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்கள் நேரத்தை அவர் திருடுறாருன்னு அர்த்தம். அவருக்குன்னு ஒரு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது உங்களுக்கும் ஒரு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, உங்கள்கிட்டேருந்து உதவிங்கிற பேரில் தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு வேலை சொல்லிடுறாரு. எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த வேலையை செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்காக நீங்கள் உதவி செய்கிறீங்க. அவர் உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், உங்கள் யாராக வேணா இருக்கலாம், உங்கள் உறவினராக இருக்கலாம். உறவுமுறை என்கிற பேரில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்துலேருந்து தினமும் அவர் தனக்காக ஒரு அரை மணி நேரத்தை எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடு தினமும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ உங்கள் நேரத்தை உங்களுக்காக கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் அவருக்காக செலவிடுறீங்க. அப்படின்னா அதுக்கு ஈடாக அவர் எதுவுமே தர்றதில்லை. உங்களுக்கு எதுவுமே தர்றதில்லை அப்படின்னா அவர் உங்கள் நேரத்தை அவர் திருடுறாருன்னு அர்த்தம். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த 24 மணி நேரத்தில் அவர் ஒரு அரை மணி நேரத்தை அவர் திருடிக்கிறாரு தினமும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி திருடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. நமக்குன்னு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாம் நமக்குன்னு தான் பயன்படுத்தணும். எல்லாருக்கும் 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தானே? அப்போ பிறருக்கு உதவி செய்கிற உதவினா என்ன, வேலைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல உதவினா 5 நிமிஷம் செய்யக்கூடியது, 10 நிமிஷம். பிறருக்காக ஒரு உதவி செய்கிறீங்கன்னா அது உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்கள் தாத்தாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக செலவிடுற நேரம் இருக்குல்ல, உதவிங்கிற பேரில் யாராவது உதவி கேட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம்தான். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வேலையாக மாறிடும். அதுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்கணும். ஏன்னா இன்னொருத்தருடைய நேரத்தை உங்களுக்காக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கேட்குறீங்க, உதவிங்கிற பேரில் கேட்குறீங்க. ஆனால் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேலை. அப்போ அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த நேரத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதற்கு ஈடாக நீங்கள் என்ன பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும். அதான் சம்பளன்றது. ஒரு 5 நிமிஷம் ஒருத்தருக்கு நீங்கள் உங்கள் நண்பருக்கு உதவி செய்கிறீங்க, உங்கள் தாத்தாவுக்கு உதவி செய்கிறீங்க, அப்பாவுக்கு உதவி செய்கிறீங்க. அதுக்கு ஒன்றும் நீங்கள் நன்றி போதும். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு உதவியை பிறருக்காக செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நன்றி போதுமானது. அதே நேரத்தில் உங்களுடைய நேரத்தில் தினசரி கொடுக்கப்பட்ட அந்த 24 மணி நேரத்தில் ஒருத்தர் எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அந்த உதவியை நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. ஆனால் கிட்டத்தட்ட அந்த உதவியை செய்வதற்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வேலையாக மாறிவிடும். அது உதவி கிடையாது, அது வேலையாக மாறிவிடும். அப்படின்னா உங்களுடைய நேரத்தில் 1 மணி நேரத்தை நீங்கள் அவருக்காக உதவி செய்வதற்காக செலவழிச்சிங்கன்னா அது உதவி கிடையாது. 1 மணி நேரங்கிறது அது வேலையாக மாறிவிடும். அப்போ அதுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் நேரம் என்பது நீங்கள் பிறருக்காக செலவழித்தாலும் அதற்கு உரிய பணம் வந்துவிட்டது, அதற்கு ஈடான ஒரு மதிப்பு உங்களிடம் வந்துவிட்டது, சம்பளம் கிடச்சிருச்சு. அப்போ நீங்கள் ஏமாற்றப்படவில்லை. 1 மணி நேரம் நீங்கள் பிறருக்காக வேலை செய்கிறீங்க, உங்கள் நண்பருக்காகவோ அல்லது தாத்தாவுக்காகவோ அப்பாவுக்காகவோ அம்மாவுக்காகவோ வேலை செய்கிறீங்க. ஆனால் அவங்க எதுவுமே உனக்கு தரல, சம்பளமோ எதுவுமே உங்களுக்கு தரல அப்படின்னா அவங்க உங்கள் நேரத்தை இலவசமாக எடுத்துக்கொண்டார்கள், ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம நம்முடைய நேரத்தை பிறருக்காக செலவழிக்கும் போது பிறருக்கு உதவின்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது முடிஞ்சிடணும். 5 நிமிஷத்தில் அந்த கடையில் போய் இதை வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. அது ஒரு 5 நிமிஷம், அது 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னா அது உதவி. அதுக்கு ஈடாக நன்றி என்பது போதும். நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க, அது போதும். ஆனால் நீங்கள் உங்கள் நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தை பிறருக்காக செலவிடுறீங்க அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் செலவிடுறீங்கன்னா அதற்கு ஈடாக அவங்ககிட்டேருந்து நீங்கள் எதையாவது எதிர்பார்க்கணும். உணவு ஏதாவது தர்றாங்களா, அல்லது பணம் ஏதாவது தருகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு உங்கள் அப்பாவே உங்கள்கிட்ட ஒரு வேலை சொல்கிறாரு. 1 மணி நேரம் நீங்கள் அவருக்காக அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறீங்க.
உங்களுக்காக தினசரி 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 24 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தை எடுத்து உங்கள் அப்பாவுக்காக செலவிடுறீங்க. அப்படிங்கும்போது உங்கள் அப்பா அதுக்கு பதிலாக நன்றி சொன்னால் நீங்கள் வந்து அதிலேருந்து திருப்தி அடையக்கூடாது. உங்கள் நன்றியெல்லாம் எனக்கு தேவையில்ல, வேறு எதாவது கொடுங்க, ஒரு 50 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஒரு 50 ரூபா கொடுங்க, அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 2 ஆப்பிள் பழத்தை கொடுங்க, 2-3 ஆப்பிள் பழம் வச்சுருக்கீங்களா, அதில் ஒரு 4-5 ஆப்பிள் பழம் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு உங்களுடைய நேரத்தை நீங்கள் 1 மணி நேரத்தை அவருக்காக செலவிட்டீங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு ஈடாக பணமோ பொருளோ உணவோ எதையாவது கேட்டு வாங்க கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, ஏமாற்றப்படவில்லை. அதனால் உறவினர் என்கிற பேரில் ஏமாந்துடக்கூடாது. உங்கள் நேரத்தை நீங்கள் வந்து பிறருக்காக இலவசமாக கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது. உங்கள் நேரத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. இப்போ உதவிங்கிறது 5 நிமிஷத்தில் செய்கிற வேலை, 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலை. ஆனால் நீங்கள் 1 மணி நேரத்தை நீங்கள் செலவிடும்போது, பிறருக்காக செலவிடும்போது, அது யாராக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு மதிப்பை நீங்கள் பெற்றுவிட வேண்டும். அதற்கு ஈடான பணத்தையோ பொருளையோ உணவையோ அவரிடமிருந்து வாங்கி கொள்ள வேண்டும். இதுதான் வந்து, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உழைப்பு, அந்த நேர திருடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆண்கள் பாருங்கள், ஆண்களுக்காக பெண்கள் வந்து சமைக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க. ஆண்கள் அப்போ பெண்களுக்கும் ஒரு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆண்களுக்கும் ஒரு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தானே? அப்போது ஆண்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ரொம்ப திருட்டுத்தனமாக, புத்திசாலித்தனமாக பெண்களுடைய 24 மணி நேரத்தை பெரும்பகுதியை தனக்காக எடுத்துக்கிறான். நீ எனக்காக சமைச்சு கொடு, எனக்காக துணி துவைச்சி போடு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய 24 மணி நேரத்தை இவன் திருடிடுறான். பெண்களுடைய 24 மணி நேரம், இவனுக்கும் ஒரு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? பெண்களுடைய 24 மணி நேரத்தை தனக்காக எடுத்துக்கொள்கிறான், பெரும்பகுதியே தனக்காக எடுத்துக்கிறான். அப்போ பெண்கள் என்ன பண்ணுறாங்க? உஷாரா, அப்படியா என்னுடைய 24 மணி நேரத்தை நீ திருடுறியா? உனக்கும் ஒரு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, தினமும் எனக்கும் ஒரு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னுடைய நேரத்தை நீ திருடுறியா அப்படின்னு சொல்லி பெண்கள் என்ன பண்ணுறாங்க? அதுக்கு ஈடாக எனக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு தேவையான சாப்பாடு எல்லா செலவையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அதற்கு ஈடாக அவங்க வந்து பணம் பெற்றுக்கிறாங்க. அப்போ அது வந்து வேலை தான், அது வந்து உதவி கிடையாது. பெண்கள் செய்கிறது வந்து உதவி கிடையாது. சமைச்சு போடுறது, பாத்திரம் தேய்க்கிறது, இப்போ துணி துவைக்கிறது, ஆண்களுடைய துணியெல்லாம் துவைக்கிறது, இது வந்து உதவி கிடையாது, வேலை தான். ஏன்னா அந்த வேலைக்கு ஈடாக தான் பெண்கள் நான் வெளியே வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு தேவையான பணத்தை நீயே சம்பாதிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நேரத்திற்கு ஈடான, தங்கள் நேரத்திற்கும் உழைப்புக்கும் ஈடான அந்த பணத்தை ஆண்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். உணவாகவும் உணவுக்கான செலவு, எல்லா செலவையும் அந்த ஆண் தான் பார்த்துக்கிறான். ஏன்னா பெண்களுடைய நேரத்தை ஆண்கள் வாங்கி கொள்கிறார்கள், தங்களுக்காக வாங்கி கொள்கிறார்கள். தங்களுக்கு தேவையான உணவை ஆண்களுக்கு தேவையான உணவை சமைப்பதற்காக, துணியை துவைக்கிறதுக்காக, எல்லா வேலையும் செய்கிறதுக்காக பெண்களுடைய நேரத்தை, உழைப்பை எல்லாத்தையும் ஆண்கள் வாங்கி கொள்வதால் அதற்கு ஈடாக பெண்கள் நான் வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு தேவையான எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அப்போ பெண்கள் செய்கிறது வந்து ஒரு வேலை தான், ஒரு தொழில் தான் அது. அவங்க வந்து உதவியெல்லாம் செய்யலை. ஒருவேளை பெண்கள் வந்து வெளியே வேலைக்கும் போகிறாங்க, அப்புறம் வீட்டில் உள்ள வேலையும் செய்கிறாங்க, வீட்லேயும் ஆண்களுக்காக வேலை செய்கிறாங்க, வெளியில் போய் ஒரு தொழில் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஈடாக ஆண்கள் அந்த பெண்களுக்கு எதையுமே தரலை அப்படின்னா அப்போ அந்த பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த பெண்கள் வந்து அந்த பெண்களை ஆண்கள் ஏமாற்றுகிறார்கள், பெண்களின் நேரத்தை ஆண்கள் திருடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒரு எப்போ பெண்கள் அப்போல்லாம் விடுதலை அடைவாங்க, பெண்கள் எப்போ விடுதலை அடைவாங்கன்னா இந்த மாதிரி நம்முடைய நேரத்தை, நம்முடைய உழைப்பை யாரும் திருடிடக்கூடாது. உதவிங்கிற பேரில், உறவுமுறை என்கிற பேரில் நம்மளை ஏமாற்றி நம்மளுடைய நேரத்தையும் உழைப்பையும் திருடி விடக்கூடாது அப்படின்னு பெண்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொருவரும், ஆண்களும் சரி, எல்லாருமே வந்து விழிப்போடு இருக்க வேண்டும். அதனால் மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனிதர்கள் வந்து ரொம்ப நல்லவங்க தான், பாசமானவங்க, அதே நேரத்தில் ரொம்ப எல்லா விதத்துலையுமே வந்து மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏமாற்றுகிற ஒருவர்களாகவும் மாறிவிடுவார், திருடுகிற ஒருவர்களாகவும் மாறிவிடுவார். நம்ம வந்து திருடுறது தப்புன்னா திருடுற அனுமதிக்கிறதும் தப்பு. அனுமதிக்கிற ஒருவர் திருடுவதை தூண்டுகிறார். திருடுவதற்கு, அதாவது ஏமாறுறதும் தப்பு, ஏமாத்துறதும் தப்பு. அதனால் நான் இன்னொருத்தரை ஏமாற்றக்கூடாதுன்னா அவர் முதல்ல என்கிட்ட ஏமாறாமல் இருக்கணும். அப்போ தான் எனக்கு ஏமாத்துறது சிரமமாக இருக்கும். அப்போ நான் ஏமாற்ற மாட்டேன். அவர் இல்லை வா என்னை வந்து ஏமாற்று அப்படின்னா நான் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் வந்து ஏமாத்துறதுக்கு போய்ப்போ ஏமாற்றிடுவோம், அவரே வான்னு கூப்பிட்றாரு, அப்புறம் எதுக்கு நாம் ஏமாற்றாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏமாற்ற ஆரம்பிச்சிருவோம். அதனால் நாம் வந்து ஒரு ஒத்துழைப்புன்னு இருக்குது. ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும்.
நீ என்னை ஏமாற்றக்கூடாது, நான் அவனை ஏமாற்றக்கூடாதுன்னா அவனுக்கே வந்து தன்னை யாரும் ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு அவங்ககிட்ட இருந்ததுன்னா நானும் அவனை ஏமாற்ற போகிறதில்ல. அது மாதிரி வேறு யாரும் என்ன ஏமாற்றிடக்கூடாதுன்னா நான் என்ன பாதுகாத்துக்கணும், என்னை யாரும் ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு அடிப்படையான அறிவு எனக்கு இருக்கணும். அந்த அறிவு இல்லாத போது பிறர் வந்து என்னை ஏமாத்துறதுக்கு நான் வந்து அவருக்கு தூண்டுதலாக இருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் ரொம்ப விழிப்போடு இருக்கணும் மனிதர்கள். அப்போ தான் மனிதர்கள் விடுதலை அடைவார்கள். மனிதர்களிடமிருந்து மனிதர்களை எப்படி தப்பிப்பது, மனிதர்களை அடிமைப்படுத்தாமல் இருப்பது தான் மனித விடுதலைக்கு வழிவகுக்கும். தெளிவாக இருக்கணும். நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு, இதை வந்து நம்ம வந்து யாரும் நம்மளை ஏமாற்றி நம்முடைய உழைப்பையோ நேரத்தையோ திருடிவிடக்கூடாது. உரிய அந்த மாதிரி விழிப்போடு இருந்தால் தான் இந்த மனிதர்கள் விடுதலை அடைவார்கள். மனிதரிடமிருந்து மனித அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்கள் விடுதலை அடைவார்கள். பெண் அடிமைத்தனத்திலிருந்து பெண்கள் விடுதலை அடைவார்கள். அது மாதிரி ஆண்களும் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். பெண்கள் வந்து இப்போ பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்தும் போது பெண்கள் என்ன பார்க்குறோம், சரி அப்போ நான் வேலைக்கு போக மாட்டேன், என்ன நீ வந்து சமைக்கிறக்காகவும் துணி துவைக்கிறக்காகவும் அடிமைப்படுத்துகிற, அப்படிங்கும்போது என்னுடைய நேரத்தை நீ திருடுற, என்னுடைய உழைப்பை நீ திருடுற அப்படின்னா நான் வெளியே வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு தேவையான பணத்தை நீயே கொடுத்துரு அப்படின்னு ஆண்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் பெண்கள் திருடுகிறார்கள். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் திருடிக்கிறாங்க. அதனால் விழிப்போடு இருந்தால்தான் மனித இனம் உருப்படும்.